நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக அது நீங்களே கொடுத்துடாட்டு ரிவ்யூ இதுக்கே போயிடுவோம். படம் வந்து சும்மா தான். ஏன்னா மொத்தமாக ஊழல் ஒழிக்கணும்னு அவர் அங்கே வரவழைக்கிறாங்க. இவங்க வீட்டில் ஒரு சாவு இது வந்தோடனே அவர் கோ பேக் பண்ணிடணுமா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. அப்போ எதுக்கு இங்கே வரவழைக்கணும் அவரை? ஒன்று பார்த்தோம், பார்த்துட்டு தான் 2 பார்க்க வந்தோம். ஒன்று நல்லா இருந்ததுன்னு தான் சரி, 2 நல்லா இருக்கும் அதை விட நினச்சின்னு வந்தோம். 2 அவர் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அவர் கேட்கணுமா? அவர் உலக நாயகன் ஆச்சு. அவரை பற்றி ஒன்றுமே கிடையாது. அது டோட்டலாக அவர் வந்து ஊழல் ஒழிக்கணும்னு பசங்களாம் ஒன்று சேர்க்குறாங்க. அப்புறம் நாளைக்கு பசங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஊழல் பண்ணால் நம்ம வீட்டில் ஏதாவது நடக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒழிக்கிறதுக்கு எவனும் முன் வர மாட்டாங்க. அதெல்லாம் ஓகேங்க. நல்லா இருந்துச்சு. நான் எதுவும் ரிவ்யூலாம் பார்க்காம வந்தேன், அதனால நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபுட்டேஜ் எடுத்ததுனால 2 பார்ட்டாக பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபைட்லாம் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்க போல். அது மட்டும் தான் நெகட்டிவ் மட்டும் பார்த்தா சொல்லலாம். பட் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. நான் எது ரிவ்யூ பார்க்காம வந்ததுனால எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. மேக்கப் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக. சில பேர் வந்து அது நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது 120 வயசு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ஏஜுக்கு ஏதோ மேட்சப் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நல்லா தான் இருக்கலாம். அது செம்மையாக இருந்துச்சு. அந்த ஹைப் கடைசியாக இருந்துச்சு. கடைசி ஒரு 2 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் மாரி காட்டியிருந்தாங்க. அந்த ஹைப் நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து இந்தியன் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஆரிஜின்லேருந்து நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த சந்துரு அந்த ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு. அண்டு பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே, பார்ட் 3 அது நல்லா இருக்கும். பார்ட் 2ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்துருந்தேன்னா இந்தியன் பார்ட் 1ல நான் என்ன சொல்கிறதுன்னா, அதில் வந்து ஒரு இமோஷ்னல் சீன்ஸ் கொடுத்தாங்க. அதில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துருச்சு. ஓகே, ஃபைட் இருந்துருச்சு, கொஞ்சம் அந்த ஃபயரிங் அது இருந்துருச்சு. பார்ட் 2ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஆண்டவர் வந்து 6 பேக்ஸ் இந்த மாதிரி எனக்கு சார் அவ்வளோதான். ஓகே தான். பட் ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம்ல இந்தியன் பார்ட் 1 பார்த்துட்டு, அதை ரிலேட்டடாக போகும்போதும் இல்லை ஒரு சங்கர் மூவி பார்க்குற ஒரு ஃபீல் இல்லை. 1-2 சாங்ஸ் அந்த பிரம்மாண்டம் காமிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதான் லார்ஜ்லி. தேங்க்யூ. இல்லை சார், நான் எதிர்பார்த்து ரொம்ப பிரமாண்டமாக எதிர்பார்த்து காலையில் சீக்கிரமாக வரணுன்ட்டு டிக்கெட்டை போட்டு நான் எதிர்பார்த்து வந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு வெளில போகிறேன் சார். ஏன் பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி போகிறேன் சார். இல்லை, கமல் பிடிக்கும். ஆனால் கூட இந்த படத்தில் அப்படிலாம் ஒரு மெசேஜ் சொன்னதாவோ அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்ததாவோ எனக்கு தெரியல. இந்தியன் 1 பார்த்தேன். அந்த பாட்டெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு. அதில் சொன்ன மெசேஜ் வந்து ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னா அது சில பேருக்கு தாக்கம் பண்ணும். அன்றைக்கி வந்து இந்தியன் 1 ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் அவ்வளோ தாக்கம் பண்ணிச்சு. இந்த படம்லாம் எந்த தாக்கத்தை இந்தியாவில் எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை சார். ஒரு சாதாரணமாக சிம்பிளாக எடுக்கக்கூடிய படங்கள் அவ்வளோ கதையில் நம்ம வந்து ஹைக் பண்ணி ரொம்ப அப்படியே வெளியில் வரும்போது ஃபீல் பண்ணி வருவோம். இந்த படம் என்ன படம், டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது சார். உங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பிடிச்ச கேரக்டர்லாம் இல்லை எதுவுமே பிடிக்கல சார். இந்த படம் எடுத்த விதமே எனக்கு பிடிக்கல. நான் எதிர்பார்த்து வந்த மாதிரி அந்த நம்ம பார்ட் 1ல் இருந்த மாதிரி எதுவுமே அதோட கன்டினியூஷனாக வந்து அப்படிலாம் வரல சார். மியூசிக் எப்படி இருக்குது சார்? மியூசிக்குங்கிறது வந்து வெளியில் வந்தால் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார். வெளியில் காது ஒலிக்கணும். சில வாயிலே ஆட்டோமேட்டிக்காக வரணும். பாட தெரியாதவங்க கூட ஒரு லைனாவது பாடுவாங்க. அப்படிலாம் ஒரு பாட்டு கூட இதில் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக வரவே மாட்டேன். நான் இப்போ போய் ரெஃபர் கூட பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்குது படம். நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. ஒன்று கிட்ட போக முடியாது. ஒன்று தான். 2 பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், 1 பார்த்துட்டு ரொம்ப ஆவலாக வந்தோம். பட் அந்தளவுக்கு 1 மாதிரி இல்லை. 2 அவர் எப்பவுமே நல்ல பெஸ்ட்டு ஆக்டரு, அதில் என்ன சந்தேகம் கிடையாது. ஆனால் பட் இதில் வந்து ரொம்ப முடிவு மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. அவர் எப்பவுமே நல்லா நடிப்பார். இது நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா, அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ண முடியும் கதை சம்மந்தமாக வரும்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க.